நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். பச்சையப்பாஸ் ட்ரஸ்ட் போர்டு கீழே வரக்கூடிய 6 கல்லூரிகளில் 130 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைப்ரேரியன், ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலை தான் நம்ம முழுமையாக பார்க்க வரோம். இது முழுக்க ஒரு ரெகுலர் கவர்மெண்ட் எய்டட் போஸ்டிங்கான 130 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. இதை முழுமையாக பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது நெல்லை ஜங்ஷன் சேனலில் தொடர்ந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிக்கு ரிலேட்டடான டீட்டெயில் போட்டுட்ருக்கோம். அதற்கான குரூப், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிஎன் செட், யூஜிசி நெட், டிஆர்பி உள்ளிட்ட தகவல்களுக்கு நெல்லை ஜங்ஷன் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம விவரத்துக்குள்ளே போவோம். சென்னையில் பச்சையப்பாஸ் ட்ரஸ்ட் போர்டுன்ற இருக்குது. இந்த பச்சையப்பாஸ் ட்ரஸ்ட் போர்டு கீழே இருக்கக்கூடிய 6 கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா பச்சையப்பாஸ் காலேஜ் சென்னை, கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் மென் சென்னை, செல்லம்மாள் உமன்ஸ் காலேஜ் சென்னை, பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் மென் காஞ்சிபுரம், பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் உமன் காஞ்சிபுரம், கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் உமன் கடலூர். இந்த 6 கல்லூரிகளில் மொத்தம் 130 காலிப்பணியிடங்கள் இருப்பதாக பச்சையப்பாஸ் போர்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி இரவு 11:59 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு இது முழுக்க ஒரு கவர்மெண்ட் எய்டரில் வரக்கூடிய ரெகுலர் போஸ்டிங். யூஜிசி ரெகுலேஷன் 2018 படி இதற்கான அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை விதிப்படியும் யூஜிசி ரெகுலேஷன் படியும் இந்த வேகன்சி ஃபில் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டேஜ் மார்க் மூலமாக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சப்ஜெக்ட், மார்க் டு பி அவார்டட் இன் இன்டர்வியூ, இந்த 3 பேசிங்கில் இந்த வேக்கன்சிக்கு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்துட்டோம்னா எஸ்டிமேட்டட் வேக்கன்சி பார்த்துட்டோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 130, லைப்ரேரியன் 1, டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் 1. இதில் காலேஜ் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். முதல்ல காலேஜ் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா பச்சையப்பாஸ் காலேஜ் சென்னையில் 50 வேக்கன்சி, கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் மென் சென்னையில் 11 வேக்கன்சி, செல்லம்மாள் காலேஜ் உமன்ஸ் காலேஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா 12 வேக்கன்சி, பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் மென் காஞ்சிபுரத்தில் 13 வேக்கன்சி, பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் உமன் காஞ்சிபுரத்தில் 20 வேக்கன்சி, கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் உமன் கூடலூரில் பார்த்துட்டோம்னா 26 வேக்கன்சி. இதில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பார்க்கும். தமிழுக்கு 8 வேக்கன்சி, இங்கிலீஷ்க்கு 12 வேக்கன்சி, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 17 வேக்கன்சி, ஃபிசிக்ஸுக்கு 9 வேக்கன்சி இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு 16 வேக்கன்சி, பாட்னிக்கு 5, சுவாலஜிக்கு 7, காமர்ஸ்க்கு 19, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்னு நினைக்கிறேன் அதுக்கு 15, எக்கனாமிக்ஸ்க்கு 15, ஃபிலாசபிக்கு 3, ஹிஸ்ட்ரிக்கு 17, லைப்ரேரியனுக்கு 1, டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு 1. மொத்தம் 132 வேக்கன்சி இருக்குது. காலேஜ் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ தமிழில் உள்ளவங்க எந்த கேட்டகரியில் வருதவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். தமிழில் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 8 வேக்கன்சி இருக்குது. இதில் ஜென்ரல் 10 யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது 2 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பார்த்துட்டோம்னா பிசி, அது பார்த்துட்டோம் அப்படின்னா பிசியில் ஜென்ரல் அதர் தேன் பிசி முஸ்லீம், பிசி கேட்டகரியில் வரதவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் ஜென்ரல் ஆண்கள் பெண்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயும் 2 வேக்கன்சி இருக்குது தமிழில். அடுத்து தமிழில் எம்பிசி டிஎன்சி ஜென்ரலில் 1 வேக்கன்சி இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 1 வேக்கன்சி, எஸ்சி டபிள்யூ உமனில் 1 வேக்கன்சி இருக்குது, எஸ்டியில் 1 வேக்கன்சி. ஆக மொத்தம் தமிழ் துறையில் 8 வேக்கன்சி இருக்குது. அடுத்து இங்கிலீஷில் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 10 வேக்கன்சி இருக்குது. இதில் ஜென்ரல் 10 யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுல 2 வேக்கன்சி, ஜென்ரல் 10 பொது பிரிவில் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துட்டோம், அதர் தேன் பிசி முஸ்லீமில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1 வேக்கன்சி. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிசி அதர் தேன் முஸ்லீம்
அதில் வந்து பார்த்துட்டோன்னா உமன் கேண்டிடேட்டுக்கு 1, அதாவது பிசி பிரிவு ஜென்ரலில் ஒரு வேக்கன்சியும் பிசி உமனில் ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. அடுத்து பிசி ஜென்ரலில் ஆர்த்தோக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில் வரக்கூடிய ஆர்த்தோக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கிலீஷில் பார்த்துட்டோம் அப்படின்னா எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேக்கன்சி ஃபார் ஜென்ரல், எம்பிசி டிஎன்சி உமனுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்சி ஜென்ரலுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ ஜென்ரல் ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியருக்கு வந்து ஜென்ரல் பிரிவில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்துட்டோன்னா மேத்தமெட்டிக்ஸில் 13 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் டேனில் வரக்கூடிய ஜென்ரல் ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கு வந்து 2 வேக்கன்சி. மேக்ஸ் ஜென்ரல் டேன் உமனில் வந்து ஒரு வேக்கன்சி. மேக்ஸ் வந்து பிசி ஜென்ரல் டேனில் 3 வேக்கன்சி, பிசி உமனில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எம்பிசி டிஎன்சியில் வந்து 2 வேக்கன்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது ஜென்ரலில் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி டிஎன்சி உமன் கேட்டகரியில் வரதவங்க ஒருத்தவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி ஜென்ரலில் உள்ளவங்க ஒன்று வந்து அப்ளை பண்ணிக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. எஸ்சியில் உமனில் வரதவங்க ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது மேத்தமெட்டிக்ஸில். அதுக்கடுத்து எஸ்சி பிளைண்டு ஷெட்யூல் காஸ்ட்டில் பிளைண்டில் உள்ளவங்க மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஒரு வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 13 வேக்கன்சி. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 6 வேக்கன்சி மொத்தம் இருக்குது. ஜென்ரல் டேனில் வந்து 2 வேக்கன்சி, பிசி உமனில் ஒரு வேக்கன்சி, பிசி முஸ்லீமில் விமனில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்பிசி டிஎன்சி ஜென்ரலில் வந்து ஒரு வேக்கன்சி ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏல ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சிஏ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர், ஜென்ரலில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு வேக்கன்சி. ஆக மொத்தம் 6 வேக்கன்சி ஃபிசிக்ஸில் வந்து இருக்குது. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்துட்டோம்னா மொத்தம் 13 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து ஜிடி ஜென்ரல் கேட்டகரியில் 2, ஜிடி உமனில் வந்து 2, பிசி ஜென்ரலில் வந்து 3, அடுத்து பிசி உமனில் வந்து 1, அடுத்து எம்பிசி டிஎன்சி ஜென்ரலில் வந்து 2, எம்பிசி டிஎன்சி உமனில் வந்து 1, எஸ்சி ஜென்ரலில் 1, எஸ்சி உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து 1, மொத்தம் 13 வேக்கன்சி வந்து இருக்குது. அடுத்து பாட்னியில் மொத்தம் 5 வேக்கன்சி, ஜென்ரல் டேனில் 2 வேக்கன்சி, பிசி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி, எஸ்சி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி, எஸ்டியில் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பாட்னியில். சுவாலஜியில் பார்த்துட்டோன்னா மொத்தம் 6 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் 1, பிசி ஜென்ரலில் 1, முஸ்லீம்ஸ்க்கு வந்து 1 ஜென்ரல் கேட்டகரி. அடுத்து பார்த்துட்டோன்னா எம்பிசி ஜென்ரல் கேட்டகரி 1, அடுத்து எம்பிசி டிஎன்சிக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சி ஜென்ரலுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இதில் வந்து 6 வேக்கன்சி வந்து இருக்குது. அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து 19 வேக்கன்சி இருக்குது. இருக்கிறதுலே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதிகமான வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 4, ஜென்ரல் கேட்டகரி உமன் வந்து 3, பிசி ஜென்ரல் கேட்டகரி பார்த்துட்டோன்னா 3, பிசி உமன் பார்த்துட்டோன்னா 1, பிசி முஸ்லீம் ஜென்ரல் கேட்டகரி 1, எம்பிசி டிஎன்சி ஜென்ரல் கேட்டகரி 3, எம்பிசி டிஎன்சி உமன் கேட்டகரி 1, எஸ்சி ஜென்ரல் 2, எஸ்சிஏ உமன் கேட்டகரி 1. அதுக்கடுத்து காப் செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 2 வேக்கன்சி, ஒன்று வந்து ஜென்ரல் டேனு, இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா பிசி ஜென்ரலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் வந்து 13 வேக்கன்சி, ஜென்ரல் டேனில் வந்து 3 வேக்கன்சியும், ஜென்ரல் டேன் உமனில் ஒரு வேக்கன்சியும், பிசியில் வந்து 2 வேக்கன்சியும் ஜென்ரலுக்கு, பிசி உமனில் ஒரு வேக்கன்சியும், எம்பிசி டிஎன்சியில் ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சியும், எம்பிசி டிஎன்சி உமனில் வந்து ஒரு வேக்கன்சியும், எம்பிசி டிஎன்சி காது கேளாளருக்கு வந்து ஒரு வேக்கன்சியும், எஸ்சி ஜென்ரலில் 2 வேக்கன்சியும், எஸ்சி உமனில் வந்து ஒரு வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிலாசபியில் மொத்தம் ஒரே ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா பிசி உமன் கேட்டகரியில் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரியில் வந்து 14 வேக்கன்சி வந்து இருக்குது. 3 வந்து ஜென்ரல் டேனு, ஒரு வேக்கன்சி வந்து ஜென்ரல் டேனு உமன்,
3 வேக்கன்சி பிசி ஜென்ரல், 1 வேக்கன்சி பிசி உமன், 1 வேக்கன்சி வந்து பிசி முஸ்லீம் ஜென்ரல். அடுத்த வேக்கன்சி பார்த்துட்டோம் அப்படின்னா எம்பிசி டிஎன்சியில் ஜென்ரல் கேட்டகரியில் 2, எம்பிசி டிஎன்சியில் உமன் கேட்டகரியில் 1, எஸ்சி ஜென்ரலில் 1, எஸ்சி உமனில் வந்து 1 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. லைப்ரேரியன் வந்து 1 வேக்கன்சி வந்து இருக்குது. அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலில் உமன் ஆர்த்தோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பிடபிள்யூடியில் வரதவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. லைப்ரேரியனில் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஒரே ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இது பிசி உமன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இந்த ரோஸ்டர், ரிசர்வேஷன் ரோஸ்டர் வந்து இதை தான் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த 14 துறைகள் சார்ந்த காலிப்பணியினுக்கு விண்ணப்பிக்கிங்க அப்படின்னா உங்களோட கம்யூனல் ரேங்க் எங்கே வருது, அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத மேலே சொன்ன இந்த டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய அட்டவணை மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதோட பே ஸ்கேல் பார்த்துட்டோம் அப்படின்னா யூஜிசி லெவல் 10 57,700 1,82,400 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வழக்கம் போல் யூஜிசியோட ரெகுலேஷன் தான். பிஜியில் 55% வந்து எடுத்துருக்கணும், நெட்டு செட் 6 பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. லைப்ரேரியனுக்கும் ஃபிசிக்கல் எஜுகேஷனும் அதே மாதிரி தான், யூஜிசி என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து செலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடியவங்க கீழே லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், www.pachaiyappaastrustboard.org. இதில் போய் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டோம் அப்படின்னா த ப்ராசஸிங் ஃபீ இஸ் 1000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ஆல் கேண்டிடேட். எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 500 ரூபாய், மற்றவங்களுக்கு 1000 ரூபாய். எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து 500 ரூபா வந்து இதுக்கு ஃபீங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இதுக்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்துட்டோம்னா 16/2/2024 23:59 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம நெல்லை ஜங்ஷன் சேனலில் யூஜிசி நெட், டிஎன்செட், டிஆர்பி, காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிலேட்டடான ரிசர்ச், ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து வந்து இதை வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிலேட்டடாக கீழே ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நன்றி, வணக்கம்.